எப்படி சொன்னான்னா மரம் திருப்பி கொடுக்குறான், மலையை திருப்பி கொடுத்தாங்க. எப்படி ஆகுது அப்படின்னா இப்படி கொடுத்தா வந்தீங்க என்ன கிடைக்கும்? கல் மட்டும் தான் கீழே திருப்பி குடிச்சின்னு வச்சீங்க, செடி கொடி தண்ணி அதெல்லாம் வரும். அப்பதான் இந்த பசு மாடு அது இது எல்லாத்துக்கும் உயிர் வாழ முடியும். இந்த பக்கம் கல்வி மரம் வந்து முடியும் முடியாது. லாஜிக்கலா அவன் வேலை எடுக்க முடியும் முடியாது, வேலை வந்துச்சு. ஆனா இப்படி இந்த ட்ராயங்கள் வந்து குடிச்சுனாக்கா இந்த வெயிட் இவ்வளோ பார்க்கணும். வெற்றி இன்வெயிட் ஆகுது, ஜாக்கி போடுறாங்க, தான் போட்டு ஜாக்கி போடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு சின்ன கப்பில ஒரு எத்தனை காரணம் தெரியாது, எத்தனையோ பெரிய லாரியெல்லாம் ஒரு சின்ன ஜாக்கி. அப்ப அந்த வெயிட்டை வந்து ஒரே டிராவல் பண்ணுறாங்க. எவ்வளவு சயின்டிஃபிக்கா நடந்துட்டு போங்க வேற அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அவன் ஒரு விரத்தை தூக்கி காட்டான், அது அப்படி அவன் தூக்கி காட்டினா இது நடந்தது. அப்ப குண்டுகுடையான் எதிர்த்தால் குணம் போற்றி என்ன குணம், என்ன போற்றிருக்கணும்? அந்த ஒரு விரலை பாராட்டிக்கணும். இல்ல ஒத்த கால இருந்திருந்தாலும் அந்த ஒத்த கால பாராட்டிக்கலாம், என்னென்னமோ பாராட்டிக்கலாம். என்ன குணம்? குணம் போட்டு ஏன் பாடுறாங்க? சும்மா அதை குணம் சொல்றாங்க. நடந்த எந்த சரித்திரம் அந்த உலகம் தானா வந்துட்டு இருக்காங்க, ராமனா வந்துட்டு இருக்காங்க, தேவையான சுத்திட்டான். ராமன் முடிச்சு போய் 40 பேருக்கு படியா போட்டான், எல்லா பயிரையும் எனக்கு வேலை பாடுறான்னு சொல்லிட்டான். ராவண வசம் நடந்தது இதற்காக, உலகம் நடந்தவனா இதற்காக, கம்சனும் அதே மாதிரி தான். அத்தனை தேவத்தை வந்து குத்தி போட்டு வச்சான். அதுக்கெல்லாம் அவதாரம் 3 அவதாரமே யாருக்காக இருக்கு. இவ்வளவு தூரம் இந்திரனுக்காக பிச்சை எடுத்தாங்க. அவன் சொல்லி அப்படிப்பட்டவனுக்கு நீ சாப்பிட்டு ஐந்து சாப்பாட்ட முட்டனா பாரு அப்படின்னு மாதிரி. அப்ப இன்னொன்னு என்ன பண்ணுறது பெருமாள், என்கிட்ட இருந்து வாங்கி போயிட்டு எனக்கே கிட்ட காட்டுறியா அப்படின்னு நிறைய அறுத்து இந்திரனுக்கு அறுக்கான அறுக்கல. ஏன் அறுக்கல? இந்திரனுக்கு தண்டனையே சொல்லி ஏன் தண்டனை கொடுக்கல? ஏன்னா அவன் நம்ம எப்படியா இருந்தாலும் என்கிட்ட தான் பிடிக்கும். எத்தனை நாள் மழை பெய்ய போறான், தண்ணி வந்து ஸ்டாக் முடிஞ்சோட என்கிட்ட வந்துதான் வழியே கிடையாது. அவனுக்கு 7 நாள் மழை பெய்யணும், அவன் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஒரு சொத்து தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் எங்க போறான்? என்கிட்ட தான் வந்தான், வழி கிடையாது. அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நாம என்னால வருத்தப்பட்டவன், என்னால சொத்து கொடுக்கக்கூடிய அடியானம். அந்த அடியானம் இருக்கக்கூடிய மட்டும் அழிக்க வேண்டிய அவசியம். அவனுடைய அந்த கப்பை விழுத்து கொடுத்தா போதும். அப்போ அங்க குணம் போகும். கொல்லப்பட வேண்டியவன், அழிக்கப்பட வேண்டியவன், நன்றி கட்டவன் இல்லையா? அப்படிப்பட்டவரை பெருமாள் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் பல கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப இருக்க டைம்ல இன்னும் போயிட்டு நீங்க போயிடணும். அப்போ அந்த இந்திரனுக்கு அந்த குணத்தாலே மதிப்பை கொடுத்ததுனாலே குணம் போச்சு. குன்று துறையால் எடுத்தால் குணம் போச்சு என்று அந்த இந்திரனை அவன் காப்பாற்றி கொடுத்தான் இல்லையா? அதுக்காக அதை சொன்னாங்க. அதுக்காக நடந்த ஒரு தப்பு வேற இல்லையா? என் வயதில் இருக்கு, எனக்கு சாப்பிட வேண்டியது பத்து வந்தால் 10 அப்ப பெருமாள் பெருமாள் போயா அப்படின்னு போய் அவன் வேலை 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 பண்ணிட்டு சினிமா படம் பாராட்டு என்ன பண்ணாங்க? பாம்பு கேட்டது தப்பு, பரம்பொருள் கருத்திலிருந்து பாம்பு கேட்டது பாடம், பரந்தாமரை கருத்திலிருந்து பாம்பு கேட்டது பாடினார். நடந்த வரலாறு. திருமதி ஊர் ஒரு திவ்யதேசம் இருக்கு. கம்பன் பிறந்த ஊருக்கு பக்கத்துல பேரிடம் ஒரு திவ்யதேசம், அங்கதான் கம்பன் பிறந்தான். அது பக்கத்துல திருமதியூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமதியூர்ல என்ன நடந்ததுன்னா, இந்த கருடன் வந்து இந்த பாம்பை சாப்பிட்டுதான் வந்துட்டு இருக்கான். இந்த பாம்பை நம்ம ஓடியாந்து பெருமாள்கிட்ட அடைக்கலம் வந்துருச்சு. எனக்கு தர்சனம் காப்பாத்துங்க, கருடன் தேடிக்கு வராது, என்ன சாப்பிடுவாங்க, தர்சனை காப்பாத்து, நான் மேலே ஏறி கட்டணும், என்ன பண்றா பாத்துக்கப்போ அப்படின்னு அந்த பாம்பை பறி வச்சு மேலே ஏறி கட்டுட்டார். இன்னைக்கு கூட பெருமாள் பார்த்தா குட்டியோட இருப்பார். இந்த ஊர் நம்ம ஊர்ல கூட ஒரு குட்டி ரங்கனாக இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அந்த புதுப்பேட்டை கோவில், இந்த புதுப்பேட்டில இருந்து இந்த சுவாமி நாயக்கனுக்கு ஒரு செலவு இருக்கும், ஒரு அதிகாரம் தெரியுமோ எனக்கு தெரியாது. அந்த புதுப்பேட்டில இருந்து போலீஸ் கோர்ட்ல நீங்க வரைக்கும் மவுண்ட் ரோட் ஜாயின் பண்ற பழைய சித்ரா தேட்டர், அது தெரியுமா? தெரியும். அந்த சித்ரா தேட்டருக்கு பின்னாடி ஒரு ரங்கனாக இருக்காரு. ரொம்ப குட்டி, ஒரு 3 அடி கிட்டதான் இருப்பாரு. அவ்வளவு அழகா இருப்பாரு. எவ்வளவு குட்டினா அவர் பாம்புக்கே இல்லை, பாம்பு கையில உட்காந்துருக்காரு. பாம்பு அழகா தலைக்கு இடத்துல இருக்காரு, இல்ல இப்படி மாறாட்ட உட்காந்துருக்காரு. அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு? ஏன்னா அவர் இடத்துல இருக்குது, அதே பார்த்து எத்தனூட்டு இருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு.
இங்கதான் இருக்கேன் பின்னாடி புதுப்பேட்டில தனியார் போய் கேட்டா எல்லாம் தெரிவிவாங்க அப்படியே பார்த்து அந்த மெயின் ரோடுக்கு அப்படியே தகவல் அந்த மாதிரி அங்க நிக்கிறார் இந்த வேலை நிக்கிறான் வந்து அந்த பாம்பு வெளியே இருக்கு எனக்கு பஸ் எடுக்கிறான் சாப்பிடணும் அப்படிங்கிறான் இல்ல அவன் அடைக்கலம் வந்துட்டான் நான் கொடுக்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அவனுக்கு சாப்பாடுங்க நீ என்ன பண்ணுற அடைக்கலமா இடைக்கலமா அந்த நடக்குது பாம்பு வெளியில அனுப்புங்க அப்படின்றான் ஏய் நான் ஒரு அடைக்காலம் கொடுத்தாச்சுதான் அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி நான் வெளியே அனுப்பான் நான் அதை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்றேன் போக ஓ இத்தனை நாள் ஒரு தூக்கி தெரிஞ்சினேன் இதுதான் நன்றியா அப்படின்னு கேட்டான் அப்போ பெருமாளுக்கு பார்த்தேன் ஓ நீதான் எனக்கு நாள் தூக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தெரியாது பட்டு சரிவா இந்த கட்டளை தூக்கிப்பாரு அப்படின்னு அது மேல வச்சான் உனையதான் நான் தூக்கி பாருங்க நீ ஏதோ கணக்கா போயிட்டு நீ ஒன்னே தூக்கிக்கலாம் அந்த மாதிரி அது நடந்த சரித்திரம் அந்த திருப்பதிகளும் அது பற்றி வந்தால் கருதல் கூட மாறினால்தான் இந்த சரி அது இங்கே குண்டுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி சென்று பதைகளுக்கும் நிங்கையில் வேர் போற்றி நிங்கையில் வேர் போற்றி ஆண்டாள் தப்பா இருக்காரோ வேல் எங்க இங்க வந்தது வேணும்னு இருந்தா கூட ஒத்துக்கலாம் என் பேரு இருந்தாங்க வேணும்னா புல்லாங்குழல் அர்த்தம் வேணும்னா மூங்கில்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை வேணு மூங்கில் கோபத்து பாலம் காப்பாற்றுறதா வேணு கோபாத்துடைய அர்த்தம் ஆனா வேணும்னா மூங்கில்னு அர்த்தம் ஆனா இந்த மூங்கில் இருந்தா ஒத்துக்கலாம் ஆனா வேணுன்னா எப்படி அந்த தப்பா படிக்கா போயிருக்கு அப்பா பிட்டாய் போயிட்டு இருக்க அப்படின்னா முதல் பாட்டுக்கு போங்க அவங்க அப்பா கிட்ட என்ன இருந்தது வேல் அவங்க அப்பா கிட்ட இருந்து பையன் வரலாமா கூடாதா வரலாம் இல்ல அதுல நம்ம அம்பருமே தண்ணீர் செய்யும் கண்ணன் பண்ணதான் அவங்க அப்பனுக்கு போகணும் போது அப்பனுக்கு பையன் வரணுமோ இல்லையோ அப்ப அந்த பையனுக்காக வேல் நல்ல எங்க உட்கார்ந்து வேல் இங்க வந்துச்சு முடிவு போச்சு ரெண்டாவது வேல்னா ஆயுதம் தான் அர்த்தம் வேல்னா நம்ம நினைக்கிறாங்க இதுதான் அர்த்தம் இல்லை வேல்னா ஆயுதம் அர்த்தம் என்ன காரணம்னா இடையர்கள் கையில எப்பவுமே ஒரு ஆயுதம் இருக்கும் அவங்க காட்டு பகுதியில அந்த மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்போது வனவிலங்குகள் ஏதாவது சாப்பிடும் அப்போ இந்த மாதிரி வேல் எல்லாம் வச்சிருந்தாரு அந்த வனவிலங்கு சுத்த முடியும் அதுக்கிட்ட இந்த ஆடு மாடெல்லாம் காப்பாற்ற முடியும் ஒண்ணு ரெண்டாவது முக்கியம் என்னன்னா அந்த மாடெல்லாம் எங்கன்னா இங்கேயும் வரணும் இருக்கும் இதை புடிச்சா போட்டு இருப்பான் பேருக்கு காரணம் உண்டு அந்த மாதிரி